பொதிகை மலை தென்றலாய் சிலம்பெடுத்த பூந்தமிழே, புயல் போல் ஏடுகளை புரட்டி செல்பவளே, எழுதுகோலை எடுக்க சொல்லி ஏடுகள் பல தொடுக்க சொல்லி எழுகின்ற போதிலும் அருவியென நிற்பவளே, எழுகின்ற போதிலும் எரிமலையாய் நிற்பவளே, தாயே தமிழே, தமிழ் மகன் உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கிலா, அழகு இலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு குடும்பம். குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு எப்பொழுது தொடங்கி எப்பொழுது நிலை பெற்று இருக்கிறது என்றால், சங்க காலத்தில் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு தொடங்கி நிலை பெற்று இருந்தது. ஆனால் சங்க காலத்தில் குடும்பம் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தவே கிடையாது. குடும்பம் என்கிற சொல்லிற்கு பதிலாக அவர்கள் எதை பயன்படுத்தினார்கள் என்றால், குடி, மனை, இல்லம் என்ற சொற்களை எல்லாம் குடும்பத்திற்கு பதிலாக பயன்படுத்தி வந்தார்கள். அப்பொழுது குடும்பம் என்கிற சொல்லை இலக்கியங்களில் யார் முதலில் பயன்படுத்தினார், எந்த அறிஞர் பயன்படுத்தினார் என்று நீங்கள் கேட்கிற கேள்வி என் காதில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. யார் முதலில் பயன்படுத்தினார் என்றால் திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். 1029வது குறளிலே, இடும்பைக்கே கொள்கலன் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு என்று குடும்பம் என்கிற சொல்லை முதலில் வள்ளுவர் அழகாக கையாண்டு இருக்கிறார். இந்த குறளின் பொருள் என்ன தெரியுமா? குடும்பத்திற்காக யார் உழைக்கிறாரோ, கடின உழைப்பு உழைக்கிறார்களோ அவர்களுக்கு உடம்பை துன்பமானது வருத்துமா என்ற ஒரு கேள்வி சிந்தனையோடு ஒரு திட்ப நுட்பத்தை குடும்பம் என்கிற சொல்லை முதலில் வள்ளுவர் மிக அழகாக கையாண்டு இருக்கிறார். குடும்பம் என்ற சொல்லிற்கு நமக்கு விளக்கம் கிடைத்து விட்டது. அடுத்ததாக குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருப்பார்கள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று பார்த்தால், குடும்பத்தில் தாய், தந்தை, குழந்தைகள் என்றெல்லாம் இருப்பார்கள் என்று நான் கூறவில்லை. அன்றைக்கே புறநானூற்றில் பெருஞ்சித்தனார் அழகாக கூறியிருக்கிறார். மேனால் சற்று செருகிற்கு இவள் தன்னை யானை எறிந்து களத்தொழிந்தனே என்ற வரியில் தந்தையும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்று பெருஞ்சித்தனார் அழகாக குறிப்பிடுகிறார். என்னுடைய தாய் கோல் ஊன்றி நடப்பவள், என் மனைவி வலி மெலிந்து நடப்பவள், என் குழந்தை தாயிடம் பாலுக்காக ஏங்கி நிற்கும் என்றெல்லாம் புறநானூற்றில் குடும்பத்தை பற்றி அன்றைக்கே மிகவும் அழகாக விளக்கி இருக்கிறார்கள். சரி, தந்தை, மகன், குழந்தை இவர்கள் மட்டும்தான் குடும்பமா என்றால் இல்லை, தாத்தாவும் பாட்டியும் அதில் சேர்கிறார்கள். அதற்கும் புறநானூற்றில் விளக்கம் இப்படியாக இருக்கிறது. நுந்தை தந்தை கிவன் தந்தை தந்தை ஞாட்பின் இமையான் என்ற வரிகளால் தாத்தனுடைய, அதாவது தந்தையினுடைய அப்பாவும் தாத்தனும் ஒரு குடும்பத்தில் உறுப்பினரே என்று புறநானூற்று மிகவும் சிறப்பாக நமக்கு விளக்கம் தருகிறது. சரி, குடும்பம் என்ற சொல்லுக்கு விளக்கம் கிடைத்தது. குடும்பத்தில் உறுப்பினர்கள் எல்லோரும் நமக்கு கிடைத்து விட்டார்கள். ஒரு குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் மிக அழகாக குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். காலையில் ஐயா ஒருவர் அதைத்தான் கூறினார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையிலே அன்பு இருக்க வேண்டும், அறமாக இருக்க வேண்டும், அறம் இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். இவ்விரண்டும் இருந்தாலே இல்வாழ்க்கையில் பண்பும் பயனும் தானாக வந்து சேர்ந்து விடும் என்று வள்ளுவர் மிக அழகாக குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு இளைஞர்கள் காதலித்து திருமணம் செய்து விடுகிறார்கள். திருமணம் செய்து விட்டால் அது ஒரு குடும்பமாக ஏற்கப்படுகிறது. அந்த குடும்பத்தை சமூகம் எப்படி பார்க்கிறது என்றால், அதற்கு கவிஞர் அறிவுமதி மிக அழகாக வரிகளை சொல்லி தருகிறார். என்னை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, அவளையும் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, எங்களைத்தான் யாருக்கும் பிடிக்கவில்லை என்று மிகவும் அழகாக அறிவுமதி சொல்லியிருக்கிறார். இந்த வரிகளை நாம் எல்லோரும்
பார்க்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் குடும்பத்தில் விமர்சனமானது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் அன்பாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தனியாக சென்றால் அவன் தனி மனிதன் என்று அழைக்கிறோம். நம் குடும்பத்தில் 1, 2, 3, 4, 5 பேர் இருக்கிறோம். அவர்களை நாம் ஒரு குழு என்று அழைக்கலாமே, ஏன் குடும்பம் என்று அழைக்கிறோம் தெரியுமா? குழுவிற்கும் குடும்பத்திற்கும் ஒரே வேறுபாடு தான். சாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் இவற்றையெல்லாம் கடந்து அன்பு என்கிற ஒன்றால் பிணைந்து கொண்டு இருப்பவர்கள், இணைந்து கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான். இவற்றை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நேசமித்திரன் அவர்கள் மிகவும் அழகாக அன்பை பற்றி வர்ணிக்கிறார். உலகில் மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்துவது ஆயுதமோ அதிகாரமோ அல்ல, அன்புதான் என்று அழகாக நேசமித்திரன் பதிவு செய்கிறார். நம் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒரு குடும்பம் சார்ந்து மற்றொரு குடும்பம் சார்ந்த எல்லோரு குடும்பத்திலும் அன்பை மிகவும் அழகாக நாம் வர்ணிக்க வேண்டும். மனிதன் மீது மட்டும் அன்பை வர்ணிக்க கூடாது, மனிதனை கடந்து பிற உயிர்கள் மீதும் நம் அன்பை வர்ணிக்க வேண்டும். அதுதான் நமக்கு குடும்பம் கற்றுத்தருகிற பாடம் என்று கூறி, இவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துவிட்டு, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது என் தமிழாக இருக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.